வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். ஜிமெயிலில் நீங்கள் வந்து இமெயில் அனுப்புகிறப்போ தவறுதலாக யாருக்கும் வந்து இமெயில் அனுப்பாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து நிறையா இமெயில்கள் வந்து அனுப்புவோம். அந்த மாதிரி அனுப்புகிறப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்புவோம். அந்த மாதிரி இமெயில் அனுப்புறதை வந்து தவறுதலாக வேறு யாருக்கும் அனுப்பாமல் எப்படி வந்து செக் பண்ணிவிட்டு அனுப்புறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்கலாம். ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிமெயிலில் ஒரு இமெயிலை வந்து மற்றவங்களுக்கு வந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பர்சனலாக இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி அனுப்புகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வேறு யாருக்காச்சும் அனுப்பாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணுறப்போ வந்து காமிக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஜிமெயிலுக்குள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெனு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கடைசியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிஃபோர் சென்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கன்ஃபார்ம் பிஃபோர் சென்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் வந்து ஜிமெயிலில் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்பப் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அது காமிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புகிறப்போ நீங்கள் வந்து கரெக்டான நபருக்கு தான் அனுப்புகிறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வந்து காமிக்கும். இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தாட்டியும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புகிறப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்பப் காமிக்கும். அதை ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் வந்து ஜிமெயிலில் மெசேஜ் அனுப்புகிறப்போ ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டான நபருக்கு தான் அனுப்புகிறீங்களா அப்படிங்கிறத ஒரு சென்ட் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அது மூலிமா நீங்கள் வந்து கரெக்டான நபருக்கு தான் அனுப்புகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமெயிலை வந்து அனுப்பலாம். இப்போ வாங்க நான் வந்து ஒரு ஜிமெயிலில் ஒரு இமெயில் வந்து அனுப்பி காமிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெயில் வந்து கம்போஸ் பண்ணிட்டேன். கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் காமிக்குது. சென்ட் திஸ் மெசேஜ் அப்படின்னு ஓகேவா கேன்சலா அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான நம்பருக்கு தான் அனுப்புகிறோமா அப்படிங்கிறத ஒரு தாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டான இமெயில் ஐடி தான் போட்டிருக்கோமா, கரெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணிட்டோமா, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து அவங்களுக்கு வந்து இமெயில் வந்து சென்ட் ஆகும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக அனுப்பக்கூடிய எல்லா மெசேஜையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாகவே நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறையா வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.